Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம கொள்ளு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொள்ளு இந்த மாதிரி வேக வச்சு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம ட்ரையா வடிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லா வேக வைக்க வேண்டாம், முக்கால் பதத்துக்கு வேக வச்சா ஓகே. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு, வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சீரகம், பூண்டு 2 பல்லு போதும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதெல்லாம் வதக்க தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் மிக்சி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லை நம்ம பாரம்பரிய முறைப்படி கல்லுலையும் அரைச்சிக்கலாம். கல்லில் அரைச்சி எடுத்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கல்லில் தான் அரைக்க போகிறேன். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய், சீரகம், கருவேப்பிலை இது போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். அடுத்து வெங்காயம், பூண்டு. நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு அரைச்சிட்டா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்புறம் சீரகம், வரமிளகாயெல்லாம் நல்லா அரைபடாது. வெங்காயமும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், சும்மா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க போதும். அடுத்து நம்ம வேக வச்ச கொள்ளு, இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து உப்பு, நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம கொள்ளு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.